ஹலோ எவ்ரிவன், நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 12th ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஸோ இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஏன்னா நம்ம மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி தான் சின்ன சின்ன செல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எறும்பை கூட பார்த்தா கூட அது பெரிய டைனோசர் மாதிரி தெரியும் அந்த காமன் மைக்ரோஸ்கோப்பில். ஸோ ப்ரிடேட்டர் வில்லன் மாதிரி தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காமன் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறையா விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் தென் ரெட் பிளட் செல்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்மளால் நிறையா மைக்ரோ திங்ஸை பார்க்க முடியும், மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கண்ணுக்கே புலப்படாத சின்ன சின்ன மேட்டர்ஸை நம்மளால் இதன் மூலமாக பார்க்க முடியும். ஸோ பயாலஜிக்கல் திங்ஸ்லாம், பயாலஜிக்கல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோஸ்கோப்பை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த காமன் மைக்ரோஸ்கோப்போட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். 2 லென்ஸ் இருக்குது, ஒரு சின்ன லென்ஸ் இருக்குது, ஒரு பெரிய லென்ஸ் இருக்குது. அப்ஜெக்டிவ் லென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் லென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இப்போ இந்த காமன் மைக்ரோஸ்கோப் கடையில் பார்த்திங்கன்னா டியூப் இருக்கும், அட்ஜஸ்டபிள் டியூப் இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம ஸ்க்ரூ மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். அதை ரோல் பண்ணிங்கன்னா ஃபார்வர்டாகவும் பேக்வேர்டாகவும் போகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோப்போட ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம என்ன வச்சுருப்போம்னா ஆப்ஜெக்ட் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இப்போ சப்போஸ் அமீபா இருக்குது, இல்லைன்னா சமதர் பிளட் சாம்பிள் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குன்னா அதை என்ன செய்வோம், நம்ம அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வச்சுருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் என்ன செய்யும்னா அந்த இமேஜை அந்த இமேஜ் சாம்பிள் இமேஜை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பெருசாக காமிக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் இந்த மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 லென்ஸ் இருக்குது. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ்வலாக ஹச்ன்னு சொல்லுவோம். தென் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹச் டேஷ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஐபீஸ்னால் வருது பார்த்தீங்களா, அந்த இமேஜை நம்ம ஹச் டபுள் டேஷ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பாருங்களேன், ஆப்ஜெக்ட் ஹைட்டை நம்ம ஹச்ன்னு சொன்னோம். இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் லென்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா யூன்னு சொல்லுவோம். தென் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட ஃபோக்கஸ் லென்த் பார்த்தீங்கன்னா f0. ஓகே, அதன் பாருங்களேன், இதில் இமேஜ். ஓகேயா, இந்த இமேஜ் தான் எதோட ஆப்ஜெக்டாக இருக்குன்னா ஐபீஸோட ஆப்ஜெக்டாக இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபீஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்இ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஹச் டேஸோட இமேஜ் எங்கே கிடைக்கிது அப்படின்னா ஹச் டபுள் டேஸில் கிடைக்கிது. ஓகேயா? ஸோ இந்த ரே டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஒரு ரே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு நேராக போகுது, ஒரு ரே பார்த்தீங்கன்னா போல் பாயிண்ட்டுக்கு நேராக போகுது. ஸோ ரெண்டுமே போய் ஒரு இடத்துல மீட் பண்ணுது. அந்த மீட் பண்ணுற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏ டேஸாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டைவர்ட் ஆகுது. எங்கே போய் ஃபில்ட் ஆகுதுன்னா ஐபிஎஸ் லென்ஸ் மேலே பட்டு, தென் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த லென்ஸ் எங்கே போகுது, ஹியூமன் ஐக்கே போகுது, ஐபிஎஸ் சைட் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் இந்த விர்ச்சுவலான என்லார்ஜ் இமேஜை எங்கே பார்க்குறாருன்னா பட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் பார்க்குறாரு. ஓகே, டீன்ற டிஸ்டன்ஸில் பார்க்குறாரு, லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது, அது டீன்ற டிஸ்டன்ஸில் பார்க்குறாரு. ஓகே, இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இமேஜ் இட்ஸ் அ விர்ச்சுவல் இமேஜ், இட்ஸ் நாட் அ ரியல் இமேஜ். கண்ணுக்கு வர்றது தான் நம்ம ரியல் இமேஜாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன, இதுக்கான ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். பேசிக்காகவே மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, அந்த ஹைட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இமேஜ் ஹைட், ஆப்ஜெக்ட் ஹைட். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் பார்த்துருவோம். m0 is equal to h dash divided by h. தென் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் இருக்குல்ல, எந்த ஆங்கிள், ஆப்ஜெக்ட் ஹைட்டோட ஆங்கிளுக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஹைட்டோட ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது பீட்டான்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதை tan பீட்டான்னு சொல்கிறோம். அப்போ tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை f0. ஓகேயா? ஸோ அந்த பாருங்களேன், இமேஜோட ஹைட் பாருங்கள், அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா h டேஷ் டிவைடட் பை லேம்டா. ஓகே, ஸோ இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி நம்ம எதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னா μ0 கொண்டு வர போகிறோம், m0 கொண்டு வர போகிறோம். சாரி, அப்போ பார்த்தீங்கன்னா h டேஷ் டிவைடட் பை h, லெஃப்ட் டு ரைட் மாற்றிடுறேன், h டேஷ் டிவைடட் பை h இஸ் ஈக்குவல் டு l டிவைடட் பை f0. ஓகே, l டிவைடட் பை f0 லெஃப்ட் டு ரைட் நம்ம ஷிஃப்ட் பண்ணால் இப்படி கிடச்சிரும். h டேஷ் டிவைடட் பை h ஆல்ரெடி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம், என்ன m0 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, அந்த m0 கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா m0 இஸ் ஈக்குவல் டு l டிவைடட் பை f0 அப்படின்றது கிடைக்கும்.
பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல் அப்படின்ற டேர்ம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ். ஓகேயா, எதுக்கான டிஸ்டன்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் F0க்கும் FEக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டியூபோட டிஸ்டன்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எல் அப்படின்னும் போது டிஃபைன் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ நம்ம ஆல்ரெடி ME கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதாவது மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸ் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ப்ரீவியஸ் ஃபார்முலாஸில் நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ME இஸ் ஈக்குவல் டு 1 + D/FE. இது ஒரு நியூ ஃபார்முலா கிடையாது, இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நியர் பாயிண்ட் ஃபோக்கஸ் அப்படின்ற இடத்துல நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேயா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் இது இருக்குது. ஓகே, அண்ணன் பாருங்களேன், இப்போ இந்த M இஸ் ஈக்குவல் டு M0 ME இது ரெண்டும் சேர்ந்தது தான் இதோட டோட்டல் மேக்னிஃபிகேஷன். அப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம M0 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். M0 பார்த்தீங்கன்னா L/F0. ஓகே, and then பார்த்தீங்கன்னா ME பார்த்தீங்கன்னா 1 + D/FE. ஓகே, ஸோ இது வந்து ஐபீஸோட மேக்னிஃபிகேஷன். அண்ணன் பாருங்களேன், இப்போ வெரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் எனக்கு ஒரு பெரிய இமேஜாக கிடைக்குதுன்னா அப்போ இந்த ஒன்று தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக நான் என்ன போடலாம்னா ME இஸ் ஈக்குவல் டு D/FEன்னு போடலாம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டையுமே ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா, அதாவது M0ஐயும் MEயையும் ப்ராடக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் மேக்னிஃபிகேஷன் கிடச்சிரும். ஸோ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் ஒரு லென்ஸுக்கு என்ன தேவை? அதோட உறுப்பு இருக்கும், எவ்வளோ பெருசாக காமிக்குதோ எவ்வளோ டீட்டெயிலாக காமிக்குதோ அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மைக்ரோஸ்கோப்னு அர்த்தம். ஓகே, ஒரு லென்ஸ்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்களேன், இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். L/F0 D/FE. ஸோ இதுதான் டோட்டல் மேக்னிஃபிகேஷன். அப்போ அந்த டியூபோட லென்த்தும் தென் பார்த்தீங்கன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஐபீஸ். ஓகே, ஐபீஸ் லென்ஸோட அந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் இந்த டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக ரெண்டு ஃபோக்கல் லென்த்தும் இருக்குது, அதாவது F0ம் FE இருக்குது. ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே அதோட டோட்டல் மேக்னிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.